இட்லி கடையில் பிரச்சனை கைதான கலக்கத்தில் இப்போ பாக்கியலட்சுமி குடும்பம் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல்லேருந்து ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்குது. ஸோ அது குறித்து பார்க்கலாம். ஸோ இப்போ பாக்கியா பார்த்தீங்கன்னா தன்னுடைய 2 ஹோட்டல்களையுமே இனியாவோட மாமனாருக்கு கொடுத்துட்டு இப்போ சின்னதாக ஒரு இட்லி கடை ஒன்று திறந்துருக்குறாங்க. அந்த கடையில் தான் இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது. கடைக்கு செளியன்னு வந்திருக்கும்போது அங்கே 3 பேர் சாப்பிட்றதுக்காக வராங்க. ஏரியா கவுன்சிலராக இருக்கிற அந்த நபரோட வந்தவங்க கிட்ட பேசும்போது இந்த கடைக்கு வர்ற காரணமே இங்கே அழகான ஆன்டிஸ் இருக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொல்கிறாரு. அதை கேட்டு கடுப்பாகிற செழியன் அந்த நபரை அடித்து உதைக்கிறாரு. அதுக்கப்புறமா பாக்கியா வீட்டுக்கு வரும்போது போலீஸ் செழியனை கைது பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. இதை பார்த்து பாக்கியாவோட குடும்பம் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரல் ஆகுது. ஸோ இனி இதுக்கு காரணம் பாக்கியாவால் தான் இப்போ செழியன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா இன்னமும் பாக்கியாவை வந்துட்டு ஹர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பாக்கியா பேசாமல் வீட்டில் இருந்தால் இந்த பிரச்சனையே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இன்னமும் பாக்கியாவை வீட்டிலேயே முடக்கி வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ எனிவே இதை பாக்கியா சமாளித்து எப்படி மீண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதான் இனி வர அடுத்தடுத்த கதைக்களமாக இருக்க போகுது. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.